ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 33 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த டம்கிலோட பாஸ் இவன் தான் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட வேலையாட்களையே கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொண்டுட்டு இருப்பான். அதை பார்த்த இந்த பக்கம் ஜியோன் பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அட்டாக் பண்ண போயிருப்பா. ஆனால் அந்த ஜியோனுக்கு இவ யாரு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஏம்மா நீ யாருமா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு ஜியோனு நான் தான் உன்னை கொள்ள வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு வெறி கொண்டு இருப்பா. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ மான்சர்ஸ் அப்புறம் அந்த டஞ்சன் பாஸை கொண்டுட்டு சும்மா கெத்தா உட்காந்துட்டு இருப்பாரு. கையில பார்த்தா அந்த டஞ்சன் பாஸ் ஒரு மிகப்பெரிய டைமண்ட் கிறிஸ்டலை வச்சிருப்பான். நம்ம ஹீரோக்கு அந்த டஞ்சன் பாஸையை போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஒரு டைமண்ட் எடுப்பாரு. பார்க்கறதுக்கு நல்ல பெரிய சைஸ் டைமண்டா இருக்கும். அந்த ஸ்டோனை நம்ம ஹீரோ பரவாயில்லையே, இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோனை ஒழிச்சு வச்சுட்டு இருந்திருக்கானா, எனக்கு நல்ல ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா கையில் குட்டி டிராகனே வச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அந்த குட்டி டிராகனுக்கு இந்த டைமண்டை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாயிருமா. அப்படியே அந்த டைமண்டை வாயில் போட்டு முழுங்கிரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஏய் இதை நீ சாப்பிடக்கூடாது, ஒழுங்கா வெளியே கக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான் பாருங்க. காடே அலரும். அதை கேட்டு ராஜர்ஸ் நம்ம சாய் இவங்கெல்லாம் வந்துருவாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சுன்னு சொல்லும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ குட்டி டிராகன் வாய் அப்படி இழுத்து வெளியே கக்கு வெளியே கக்கு, அது ஒன்று நீ சாப்பிட்ற பொருள் இல்லை, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குட்டி டிராகனை போட்டு பாடாப்படுத்திட்டு இருப்பான். அதுவும் என்ன பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம சாய் எல்லாம் முடிச்சாச்சுங்க, இப்போ இங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ராஜர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆமாம் இந்த சாய் சொல்கிறது ரைட்டு தான், நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க, நம்ம இப்போ வெளியே போகணும், அது மட்டும் இல்லாமல் டஞ்சன் பாஸை நீங்கள் தனியாக போட்டு தள்ளிட்டீங்க, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே நன்றி, இப்போ நான் அடுத்து வெளியே போகிறதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கெட்டு சாயும் ஆமாம் ஐயா அதானே நான் சொல்லிட்டு இருந்தேன், டக்குன்னு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சோலை பொண்ணையை கொண்டு வந்து இவளை அரெஸ்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் வெளியே போய் நம்ம இவளை ஜெயிலில் போட்டுக்கலாம், இதுக்கப்புறம் நிறைய வேலை நம்மளுக்கு இருக்குது, நீங்கள் தான் இந்த அமெரிக்காவை காப்பாற்றின ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ ராஜஸ் கிட்ட ராஜஸ் எனக்கு சில விஷயம் நீங்கள் பண்ணணுமே, நீங்கள் இந்த மெடிக்கல் கிட்ட வழியாக தான் நான் இங்கே உள்ளே வந்திருக்கேன், அதாவது அந்த ராபர்ட் தான் என்னை உள்ளே அனுப்பி வச்சார், அவருக்கு என்னோட காசு என்னோட போர்ஷன் எல்லா காசையும் நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் அதுக்கு பே பண்ணிடுங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட கில்டு எனக்கு சில ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சொல்லும் போது அதை கேட்டு ராஜஸும் புரிஞ்சிச்சு அந்த ராபர்ட்டை நீங்கள் கழட்டி விட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் வெளியே பார்த்தா அந்த ராபர்ட் கடுப்பாயி டேய் நீ என்னையே கழட்டி விடலான்னு பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ராஜஸ் நீங்கள் சொன்னதை நான் கரெக்டாக பண்ணி முடிக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே நீங்கள் அந்த கில்டெல்லாம் சேர்த்துட்டு எனக்கு ஒரு இன்னொரு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொன்னல, அந்த ஹெல்ப்பை நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஹெல்ப் கேட்பான். அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஜியோன் பொண்ணு அந்த ஃபெங்கை அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமாக பறந்து போய் சண்டை போட்டுட்டு இருப்பா. ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வெறித்தனமாக போயிட்டு இருக்கும். அவனை விரட்டி வெட்டலான்னு பார்த்துட்டு இருப்பான். அவன் அசால்ட்டாக அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டிகிட்டே இருப்பான். அவன் இங்கே ஜியோனை பார்த்துட்டு யாருமா நீ பார்த்த உடனே வேகமாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்ட, என்ன இவ்வளோ எமோஷனலாக இருந்து அட்டாக் பண்ணுற, எனக்கு நீ யாருன்னே ஞாபகத்தில் இல்லையேம்மா, நம்ம ஜியோனு போன அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருப்பா. ஆனால் அவன் அசால்ட்டாக டாஜ் பண்ணிட்டு என்ன நீ திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்க, நீ ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கியே அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஜியோன் பொண்ணு விடாமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பா. அவள் அப்படி இந்த பக்கம் அந்த ஃபெங்கை பார்த்து இவன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிட்டான், இவனோட பவர் இவ்வளோ அதிகரிக்கும்னு கொஞ்சம் கூட நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த ஃபெங்கு நம்ம ஜியோனை பார்த்துட்டு என்னம்மா நீ இவ்வளோ வெறியோட அட்டாக் பண்ணுற, இந்த அளவுக்கு வெறியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனுக்கு ஏதோ ஒன்று பயங்கரமாக பண்ணியிருக்கேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை வேற மாதிரி மாற்றி இந்த மூஞ்சை வச்சு எதுவும் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவனோட பவரே ஃபேஸ் எல்லாம் மாற்றுறதுங்க. அதை பார்த்து இந்த பக்கம் ஜியோன் பொண்ணு டேய் உன்னை விட மாட்டேன்டா, என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அட்டாக் பண்ண போறா. அதை பார்த்துட்டு அவன் அப்பனா இது இல்லையா அப்படின்னா இந்த மூஞ்சா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒருத்த முகத்தை அப்படி மாத்திடுவான். அதை பார்த்துட்டு அவ நீ திரும்ப தப்பா சொல்லிட்டு இருக்க, நீ என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா அட்டாக் பண்ணும்போது அவன் யோசிச்சுப்பான் இதுவும் தப்பா அப்படின்னா எதுவா இருக்கும், கொஞ்சம் மறந்துடுச்சுல பல நாள் ஆயிருக்கும், அப்படின்னா இந்த மூஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்ச பழைய மூஞ்ச கொண்டு வந்துருவான். அதை பார்த்து நம்ம ஜியோன் பொண்ணு கோவத்தோட உச்சியில் போவா பாருங்க. டேய் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அட்டாக் பண்ண போவான். அதை பார்த்துட்டு அங்கே அவன் யார் ஃபெங்கு அப்படின்னா இந்த மூஞ்சி தானா, இந்த மூஞ்சை வச்சு நான் நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேனே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு இருக்கானா யாரை கொண்டு இருக்கேன் யோசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறேன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேகமாக ஜியோன் பொண்ணு அட்டாக் பண்ண போவா. ஆனால் அந்த அட்டாக் பண்ணும்போது இவன் ஃபெங்கு ஓங்கி ஒரு குத்து விட போவான். அந்த குத்து விடும் போது அவனோட கையை இந்த ஜியோன் பொண்ணு பிடிச்சிருவா. பிடிச்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, ஆமாம் நீ அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியோனோட அந்த பழைய கில்டு இருக்கான் பார்த்தீங்களா அந்த லவ்வரு, அவனோட உருவத்தை எடுத்துகிட்டு வந்துடுவான். அதை பார்த்தோன்னே இங்கே ஜியோன் பொண்ணு முட்டி போட்டு உட்காந்து நீ
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அந்த ஃபெங்கு இந்த ஜியோனோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஹான் மாதிரி உருவத்தை மாத்தி போட்டோவெல்லாம் எடுத்துட்டு பரவாயில்ல பையன் பார்க்கறது நல்லா தான் இருக்கான், இவனை தானே கொன்னேன், இவனை கொன்னேன். அதுக்கப்புறம் கூட இன்னொருத்தர் இருந்தாலே இந்த பொண்ணு தானே, ஏ எந்திரி 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 எந்திரி, நீ எந்திரி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அப்புறம் இந்த இவனையும் தானே கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடியனை கொண்டா பார்த்தீங்களா, அவனை மாதிரி உருவம் மாதிரி வந்து நின்று இருப்பான். இந்த மாதிரி கொன்னவங்க மாதிரி எல்லாது மாதிரி மாறிக்கிட்டே இருப்பானா. அதை பார்த்து இங்கே அழுதுகிட்டே பார்த்துட்டு இருப்பா ஜியோன்னு. நிப்பாட்டு, நீ அவங்கள மாதிரி மாறுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன், நீ அவங்களை கிண்டல் பண்ணாத, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி கத்தி கத்தி எழுவா. ரொம்பவே எமோஷனலா இருவா. உன்னை விட மாட்டேன்டா, என்ன தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ கோவப்படும் போது அப்ப அந்த ஃபெங்கு இங்க ஜியோனோட பாய் ஃப்ரெண்டு ஹான் மாதிரி உருவத்தை மாத்தி அழுதுகிட்டே, ஏய் நீ என்னை விட்டுட்டு போயிட்டு இல்ல, நீ அவனை கொண்டு இருக்கலாம்ல, என்னையே விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி உருவம் மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். அப்புறம் டக்குன்னு அவனோட பழைய உருவத்துக்கு வந்து, ஏய் நீ எல்லாம் அதை பார்த்தல, பார்த்துட்டு நீ அங்கேருந்து ஓடிட்டல்ல, அவன் செத்ததெல்லாம் பார்த்துட்டு எப்படி உனக்கு ஓட தைரியம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் சரி நடித்ததெல்லாம் போதும், சீக்கிரமா உன்னை கொண்டுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக பேசிகிட்டு இருப்பான். அப்படி அவன் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜீவன் பொண்ணு அசையாமல் அவனை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் நீ என்னோட கில்ல வந்து சேர்ந்துருந்தா அப்போவே நான் நல்லா பார்த்துருக்கலாம்ல, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பேன், இப்போ வேஸ்ட்டாக போயிட்டு அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவள் ஒன்றுமே பண்ணாத மாதிரி அவளோட பின்னாடி இருந்து அந்த ஷேடோ வெப்பன் அப்படி வெட்டுப்பட்டாலே அசைய முடியாத மாதிரி மாறும் பார்த்தீங்களா, அந்த வெப்பன் அவள் அப்படியே வெளியே எடுத்துட்டு இருப்பா. அவன் கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே கிட்ட வருவான். கிட்ட வந்துட்டான், இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளோட வெப்பனை எடுத்துட்டு அட்டாக் பண்ண போக பாருங்க. அதை பார்த்துட்டு அவன், ஓ இவளோட எமோஷனலை கட்டுப்படுத்திட்டு நான் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்குறாளா, இப்போ நான் நினச்சதை விட ரொம்பவே புத்திசாலியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ அவன் யார் உருவத்தில் இருக்கான், அந்த பழைய பாய் ஃப்ரெண்டு ஹானோட உருவத்தில் இருக்கான். அதனால அவ கழுத்தை வெட்ட போனவ அப்படியே ஒரு செகண்ட் அப்படி யோசிப்பாளா, அந்த ஒரு செகண்டு, அந்த செகண்டில் இவன் உஷாராயிருவான் ஃபெங்கு. டப்புன்னு அவனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஜியோன் பண்ணி அட்டாக் பண்ணிடுவான். அப்போ அந்த பில்டிங் எல்லாமே அப்படி வெடிச்சு சதறி அப்படி தீ பிடிச்சி எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கும். கீழே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது அந்த ஜியோன் பொண்ணோட அந்த கில்டு மெம்பர் எல்லாம் ஜியோனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல அப்படின்னு சொல்லும்போது அவள் சண்டை போட போயிருக்கா, குறுக்க நம்ம போக முடியாது, என்ன பண்ணுறது சொல்லும்போது பின்னாடி பார்த்தா அங்கே ராஜஸ்லாம் வந்திருப்பாங்க. இங்கே கிம்மு தான் எங்களை வர சொன்னார், அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆமாம் என்ன இப்படி இருக்குது, சீக்கிரம் மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜியோன் பொண்ணை கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு கொல்ல பார்ப்பான் அந்த ஃபெங்கு. அவ்வளோதான், ஃபன்னெல்லாம் முடிஞ்சுது, உன்னை போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்குறேன், என்னதான் இருந்தாலும் இது டோட்டலாக டைம் வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி கொல்லலான்னு போகும்போது டாப்புன்னு பார்த்தா குறுக்க வந்து நம்ம ஹீரோ அந்த ஃபெங்க் அடித்து பறக்க விட்டுருவாரு. அவன் பறந்து போய் செவுத்துல அடித்து செவரெலாம் சதறிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஜியோன் பொண்ணை அப்படி தூக்கி இந்த கீழே படுக்க வச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த ஜியோன் பொண்ணை பார்த்து, நீ கவலைப்படாத, நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, உன் கையால் தான் அவன் சாவான், இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா மரணமாக சந்திச்சு நிற்பார். அப்போ அவன் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் யாரா நீ தேவையில்லாமல் உள்ளே வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் அதுன்னு தெரிஞ்சிடும். உடனே அந்த ஃபெங்கு, ஓ கிம்சோ அப்படின்னு அந்த ஃபெங்கு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அந்த ஃபெங்கை பார்த்து, டேய் உனக்கு செம ஃபன்னாக இருந்ததா, நீ மற்ற மனுஷங்க மாதிரி அவங்களோட உருவத்தை மாற்றி அவங்களோட வாழ்க்கையை கெடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு மனுஷங்க எல்லாத்தையுமே கேவலமாக நடத்தி கொலை பண்ணிய, இது எல்லாமே உனக்கு ஃபன்னாக இருந்ததாடா, சொல்லு உனக்கு ஃபன்னாவா இருந்தது அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த ஃபெங்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது ஃபன் இல்லை, இதுதான் பெஸ்ட்டு, என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு வேடிக்கை பாரு அப்படின்னு ஸ்வாட் எடுத்துகிட்டு செம்ம ஸ்பீடாக போய் ஓங்கி ஒரு வெட்டிட்டு அப்படியே பின்னாடி போய் நிற்பாரு பாருங்க மரண மசா. என்ன வெட்டு பலமாக இருந்ததா, இதுவும் ஃபன்னாக இருந்ததா இல்லை நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அவன், என்னது என்னை வெட்டிட்டானா, என்ன எப்படி வெட்டினா, டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த ஃபெங்க் அவனோட பவர் யூஸ் பண்ணுவான். அவன் ரொம்ப கோவமாயிருவான், வேற மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருப்பான், மாறிட்டே இருப்பான். என்னடா அவன் இப்படி மாறிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் ஒரு டிராகனாவே மாறிடுறான். ஏய் என்ன தைரியம் இருந்தா ஒரு பூச்சி மாதிரி இருந்துட்டு என்ன அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனா இருந்தவன் டிராகனா மாதிரி நம்ம ஹீரோவை பறந்து போய் அட்டாக் பண்ண போவான். அப்படி வாயை பொழந்து கடிக்க போகும்போது நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் ஸ்வாடில் வச்சு சும்மா ஓங்கி ஒரு வெட்டுவார். அந்த வெட்டு வாங்கும்போது, டேய் என்ன இந்த நெருப்பெல்லாம் வச்சு என்ன வெட்டிலாம் நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு அந்த டிராகன் கையை வச்சு நம்ம ஹீரோவை அடித்து பறக்க விடுவான். நம்ம ஹீரோ உடனே ராய்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீனிக்ஸ் பறவை வர வச்சு இங்கே அந்த டிராகன் அட்டாக் பண்ண போவான். அப்போ அந்த டிராகன் இருக்கான் பாருங்க யார், ஃபெங்கு, ஏய் இந்த ஃபயரை வச்சு என்ன கொள்ளலாம் நினச்சியா, நானே ஒரு டிராகன்ரா, என்கிட்ட இருக்க ஃபயரை பவர்ஃபுல் அப்படின்னு அந்த ஃபெங்கு டிராகன் அந்த ஃபீனிக்ஸ் பறவையை கடிச்சு அப்படி முழுங்கிறான். அதை அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சி அதோட சம்மன் கேன்சல் ஆனதுக்கப்புறம், ஏய்
நீ ப்ளூ ஃபயரை என்கிட்ட காட்டுறியா, உண்மையான ஃபயர் எப்படி இருக்குன்னு நான் காட்டவா, இந்தா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வாயை பொளந்து அந்த டிராகன் ஃபயர் அப்படி கக்குவான் பாருங்க. உடனே நம்ம ஹீரோ மிர்ரு வெளியே வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி தூங்கி முழிஞ்சிட்டு வெளியே வந்து அந்த குட்டி டிராகன் மிர்ரு அப்படியே அதோட நெருப்பு பவரை வெளியே கொண்டு வந்து கக்கும் பாருங்க. அந்த ஃபயர் பவர் அந்த ஃபெங்கு பைய டிராகன் நெருப்பை விட இங்க குட்டி டிராகனோட நெருப்பு செம பவரா இருக்கும். ரெண்டு நேருக்கு நேரா மோதி அந்த நெருப்பே இல்லாத மாதிரி மாயமா மறைஞ்சோடனே அதை பார்த்துட்டு அந்த ஃபெங்கு டிராகன் பைய என்னது என்னோட நெருப்பையே இந்த குட்டி டிராகன் தடுத்து நிப்பாட்டிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்க்கும்போது அங்கே குட்டி டிராகன் நம்ம மிரு ஐயோ அவன் என்ன முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்முக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நிற்கும். நம்ம இரவும் சரி நீ இப்போ உள்ளே போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெர்டருக்கு அனுப்பி விட்டுருவோம். அதுவும் உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு டிராகன் பிளஸிங்ன்ற அந்த பவர் கொடுத்துருக்கோம். அதனால நம்ம ஹீரோட அந்த மானா பவர் ஃபிசிக்கல் பவர் எல்லாமே செம்ம அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோ இப்போ வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பார். என்ன இப்போ நீ என்னை பற்றி தெரியாத ஒரு விஷயத்த நான் காட்டவா, பார்த்து அரன்றாத அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு அந்த ஃபெங் டிராகன் இருக்கான் பாருங்க அவன் மேலே போட்டு வெட்டுன்னு வெட்டுவார். அவன் அப்படியே கையை தூக்கி ஓங்கி ஒரு அடி அடிப்பான் நம்ம ஹீரோவை. அங்கே அடித்ததுக்கப்புறம் கிம்மு என்ன தோத்துட்டியா, தெரிஞ்சிருச்சா நான் ஒரு டிராகன்ரா. ஆனால் இந்த கிம்மு பையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் எனக்கு பயம் வருது, இல்லை நான் ஒரு ஃபெங் டிராகன்டா அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு காட்டுறேன்னு அவனோட நெருப்பு பவர் யூஸ் பண்ண ரெடியாக இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் அவனோட அட்டாக்லேருந்து தப்பிச்சு வந்து இந்த பக்கம் நான் உன்னை ஏன் இவ்வளோ நாளாக உயிரோடு விட்டேன் தெரியுமா, ஏன்னா நான் நினச்சேன்னா உன்னை எப்போ வேணாலும் கொல்லலாம். நான் டவரில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் உன்னை வந்து கொல்லாமல் விட்டேன். அதனால நீ ஓவர் பவர்ஃபுல்னு மட்டும் நினச்சிடாத, நான் நினச்சிருந்தா உன்னை எப்போயோ கொண்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக போய் ஓங்கி ஒரு துண்டா வெட்டு போட்டு தள்ளிடுவார். போட்டு தள்ளதுக்கப்புறம் அவன் அப்படி கத்திக்கிட்டே என்ன ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ துண்டா வெட்டிட்டு அப்படியே இந்த பக்கம் நிற்பாரு. அவன் வழியில் கத்திக்கிட்டே எதுக்குடா என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துற, உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை ஆனால் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு வெட்டுவார் பாருங்க. அவன் வாயிலேருந்து அப்படி ரத்தமாக கக்கும். கீழே இருக்க அங்கே ராஜஸு அந்த ஜிஎனோட அசிஸ்டன்ட் எல்லாருமே அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே பில்டிங்கே ரெண்டாக வெட்டுப்பட்டு கீழே அப்படி விழுந்துட்டு இருக்கோம். உடனே மக்கள் எல்லாம் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்திட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வெட்டினதுல காயப்பட்டு நகர முடியாமல் அப்படி கீழே விழுந்து கிடப்பான். யாரா நீ, ஏன்டா என்னை இப்படி பாடாப்படுத்துற அப்படின்னு சொல்லும்போது அதான் நான் சொன்னேன்ல எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது அவ்வளோதான். இப்போ கடைசியாக நான் கொல்லலாம், ஆனால் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் நான் கொல்ல முடியாது, உன்னை கொல்றதுக்கு ஒரு ஆள் வராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜியோன் அப்படி கெத்தா எந்திரிச்சு வருவா பாருங்க. அதை பார்த்த ஃபெங்கு என்னது இவ கையில நான் சாக போறேனா, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி போய் தூரமாக போய் உட்காந்துருவாரு. உட்காந்துட்டு சும்மா மரணமாசா நீ அவ கையால் சண்டை போட்டு செத்துட்ட அப்படின்னா முடிஞ்சுது அவ்வளோதான். ஆனால் நீ அவளை கொன்னுட்ட அப்படின்னா நீ இங்கேருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கலாம், உன்னை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன், என்ன ரெடியா அப்படி சொல்லும்போது அப்படின்னா பேச்சை மாற்றிட மாட்டேன்ல அப்படின்னு அந்த ஃபெங்கு சிரிச்சுட்டே எந்திரிச்சு உட்காந்துக்குவான். அப்படி எந்திரிச்சு அவ்வளோதான் நான் அவளை போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்க போகிறேன், நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஜியோன் பண்ண கொள்ளலான்னு சொல்லிட்டு அவன் அப்படி எந்திரிச்சு மூஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு நம்ம ஹீரோட மூஞ்சையை கொண்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போது நம்ம ஃபெங்கு வந்து வேகமாக போய் நம்ம ஜியோனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. அதுவும் நம்ம ஹீரோ கிம்மோட முகத்தை வச்சுக்கிட்டு சும்மா செம்ம ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஜியோன் பொண்ணு அவன் மூஞ்சிலே ஒரு கோடை போட்டு விட்ருவா. அதை பார்த்துட்டு ஃபெங்கு என்ன ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டக்குன்னு வெட்டிட்டா, கிம்மா அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சும்மா நம்ம ஜியோன் பொண்ணு விட மாட்டேன், இந்த ஒரு ரவுண்டை நான் விட்டேன்னா அவனை கொல்லாம விட முடியாது, இந்த ரவுண்டில் அவனை போட்டுலண்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெப்பனை வச்சுட்டு அட்டாக் பண்ண போக பாருங்க. அவன் தடுத்துட்டு கையை முறுக்கிட்டு ஓங்கி குத்த போவான். அவன் கையை பிடிச்சிட்டு இவளும் அடிக்க போவா பாருங்க. ரெண்டு பேர்த்துக்கும் நேருக்கு நேராக சண்டை வெறித்தனமாக போயிட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்ல இவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே பயங்கர சண்டை போய்கிட்டே இருக்கும். அதே நேரம் நம்ம குட்டி டிராகன் என்ன பண்ணுவோம், டிராகன் பிளஸிங்க நம்ம ஜியோன் பொண்ணு கொடுத்துரும். அதனால நம்ம ஹீரோக்கு பவர் கிடைச்ச மாதிரி அவளுக்கு பவர் கிடைச்சிரும். அப்போ அவள் யூஸ் பண்ணி கத்தியை வச்சு சும்மா முகத்தில் ஒரு கோடை போட்டு பறந்து போவா பாருங்க. எப்படி வெட்டினா எவ்வளோ ஸ்பீடாக போகிறா அப்படி சொல்லும்போது இங்கே பார்த்து நம்ம ஹீரோ குட்டி நீ தானே அப்படி சொல்லும்போது அது வாயில் அப்படி புகையை விட்டுட்டு இருக்கோம். இந்த பக்கம் அவன் அவ்வளோதான் என் கதை முடிய போதா, இல்லை நான் அவளை சீக்கிரமாக கொண்டு இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகும்போது அவள் அப்படியே பறந்து வந்து ஒரே போடு நெஞ்சிலே இதுக்காக தாண்டா நான் காத்துட்டு இருந்தேன், என் கையாலேயே உன்னை கொல்ல போறேன். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஜியோன் பொண்ணு அந்த டம்கில்ட சேர்ந்த பாஸ் ஆன ஃபெங்கை கொன்றுவாளா இல்ல அவன் எஸ்கேப் ஆயிடுவானா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.